ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரி vlog வந்து 2 வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஃபஸ்ட்டு ஆடி 1, ஆடியோட ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. எல்லாருக்கும் ஆடி பண்டிகை வாழ்த்துக்கள். ஒரு வேலை நம்ம செய்கிறோன்னா ஃபேமிலியில் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, நம்ம குழந்தையாக இருந்தாலும் சரி, நான் பாடுபடுத்தி எடுத்து மண்டையை குழப்பி நம்ம ரொம்ப அப்படியே வேலையே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம அப்படியே சோர்ந்து டவுனாக உட்காந்துருவோம். அந்த அளவுக்கு எரிச்சல் படுத்துகிறாங்க. கோபம் வந்து அந்த கோவத்தெல்லாம் விரட்டிட்டு சமாதானமாகி இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். நமக்கு நாம் தானே மோட்டிவாக இருக்கணும். அதனால் குளிச்சு தெளித்து பவுடர் போட்டு மை எழுதி குங்குமம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. பூஜை பண்ண போகிறேன். நீங்களும் நல்லா குளிச்சு தெளித்து கார்த்தாலே நல்லா பூஜை பண்ணுங்கள். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பூரி ஜெகநாதரோட ரத யாத்திரை. எல்லாருக்கும் ரத யாத்திரை வாழ்த்துக்கள். அதாவது என்னென்னா, அதை பற்றின ஒரு பெரிய கதை இருக்குது. அதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் என் பொண்ணு வந்து சொல்லுவாள். அதை தெரிஞ்சுக்கிறதே வந்து பெரிய பாக்கியம். இன்றைக்கி 17ஆம் தேதி ஆடி 1 பூரி ஜெகநாதர் கோவிலில் வந்து ரத யாத்திரை. இன்றைக்கி சுவாமி வெளியில் வந்து ரதத்துக்குள்ளே அவரை வந்து பிரதிஷ்டை பண்ணி பாலபத்ரர், சுபத்ரா, ஜெகநாதர் 3 பேருமே வந்து ரத யாத்திரை வருவா. இது வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கதை வந்து அதுக்கப்புறம் ரத யாத்திரை ஒரு வாரம் போய் அவள் அத்தா கோயிலுக்கு போய் அங்கேயும் நடக்கும். இது வந்து விமலா தேவி மகாலட்சுமி தாயை விட்டுட்டு அவள் போவா. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கதை இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதே பெரிய பாக்கியம். இதை சொல்கிறதுக்கு எனக்கு பூரி ஜெகநாதர் வந்து இந்த சமயத்தில் மூளையில் எனக்கு வந்து மோட்டிவ், அதாவது என்னை சொல்ல வைக்கிறாருல, அதுக்கு கோடான கோடி நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல்ன்றதை பார்த்துருவோம். அரிசி உப்புமாவுக்கு சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் குட்ஸ் பண்ணேன். அதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். இது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சது தான். கத்திரிக்காய் குட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அமைகிற கத்திரிக்காயை பொறுத்தும் இருக்குது. நல்ல கம்மாக்காய் அந்த மாதிரி இருந்ததுன்னா தேனாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டைம்லாம் எடுக்காது. புளி மட்டும் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். தாளிச்சிட்டு கத்திரிக்காயை நல்லா வதக்கி மஞ்சள் பொடி போட்டோம். எந்த பொடி மசாலா இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு அதை வந்து கத்திரிக்காய் வதக்கி புளியை விட்டு கொதிக்க வச்சா அப்படியே கொதிச்சு பச்சை வாடை போயிடுச்சுன்னா, புளியோட பச்சை வாசனை போயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி உப்புமாவோட டபக்குன்னு இறங்கிடும். வாங்க அதை எப்படி செய்யணும்னு குயிக்காக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் கொத்து தான் பண்ண போகிறோம். நான் வந்து சுட்டு பண்ணலை, வதக்கி தான் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக காட்டுறேன். அவங்க வந்து வடை அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. கிஸ்மிஸ்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இந்த பழைய இதை எடுத்து போடணும். எடுத்து போட்டுட்டு இந்த கிஸ்மிஸை மட்டும்தான் கரெக்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. மேலே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். காணோம். கத்திரிக்காய் கொத்துக்கு வந்து நான் கடாயை போட்டாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சுன்னா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போதும். கடுகு வெந்தயம் தான் இதுக்கு தாளிக்கணும். நம்ம எந்த பொடி அதெல்லாம் போட போகிறோம், மஞ்சள் பொடி மட்டும்தான் இதில் போட போகிறோம். மிளகா வத்தல் தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன சேர்க்கணுன்றது காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல். நான் ஒரு 4 மிளகா சேர்க்குறேன். குண்டு வத்தல். அப்புறம் பெருங்காயம். கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவா. நான் எங்காத்தில் பண்ணுற ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக சுட்டும் பண்ணுவா. நான் அதை சுட்டு பண்ணாமல் நான் எல்லாமே வதக்கி புளி விட்டு அப்படியே பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய் அமையிறதை பொறுத்து நமக்கு நல்லா காய், அதாவது கண்மாயில் விளையிற கத்திரிக்காய் கிடச்சிச்சின்னா தலைகீழ இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். நல்ல பெரிய சைஸ் கத்திரிக்காய் 2 எடுத்துகிட்டு இருக்கேன் நான். அதை உள்ள இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த கத்திரிக்காய் நல்லா சுருளாக இதில் வதக்கிடுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கினோம்னா நல்லா சுருளை வதங்கிடும். இருங்க, மஞ்சப்பொடி இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கொத்துக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரு மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வந்து உப்பு சேர்த்தனால கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வேணால் ஜலம் தெளிச்சிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. எண்ணெயெல்லாம் எங்கே காணாமல் போச்சுன்னே தெரியல. லைட்டாக ஜலம் தெளிச்சிக்கலாம். இதை ஒரு திருப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் விட்ட அந்த ஜோடே தெரியல. ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் கூட இந்த இப்போ புளியில் நம்ம வேக வைக்க போகிறோன்றதுனால சும்மா ஜலம் தெளித்து பேருக்கு சும்மா நோண்டு ஜலம் தெளித்து இது பண்ணேன். இப்போ புளியை விட்டுக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி எடுத்து, இது கொஞ்சம் டிமார்ட்டில் வாங்கினது, ஆனால் கொட்டை கொட்டையாக இருக்குது. மதுரையிலலாம் கொட்டையோடு இருக்கிற புளி ஒரு ரேட்டு, நல்லா எடுத்த அதில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்த புளி வந்து நல்லா கிடைக்கும். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்ல வெயிலில் சுருளை காய வச்சுப்போம். இந்த ஏப்ரல் மே தான் அந்த புளி சீசனே. வெயில் கொளுத்துற நேரத்தில் தான் புளியை இறக்குவாங்க. நல்லா இந்த தும்கூர் புளி, தோசை புளின்னு சொல்லுவோம்ல, தோசை அதாவது வட்டமாக அதை தட்டி வச்சுருப்பாங்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த மாதிரி கிடைக்கும். அதெல்லாம் நாங்கள் வாங்கி 5 கிலோ வாங்கினோம்னா 1 வருஷத்துக்கு நல்லா வச்சுப்போம். அதில் இந்த கொட்டை இருந்ததுன்னா வண்டு வந்துடும். அதனால் அதை ஆனால் இங்கே அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. மதுரை தான், சென்னை தான். இதுக்கு அளவாக அந்த புளிக்கரைசல் கொஞ்சம் இந்த காய் வேகணும். நல்லா கரைச்சி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜலம் விட்டு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இதில் இன்க்ரீடியன்ட். இதிலையே நல்லா கொதித்து இது நல்லா வெந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா, எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக சாரி கொஞ்சம் ஏதாவது ஆடி இருந்ததுன்னா மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட் கிளாஸாக கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து எதுவுமே புளிப்பு கிடையாது. இந்த புளிப்பு கத்திரிக்காய் இதோட டேஸ்ட் அட்டகாசமாக தலைகளாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அரிசி உப்புமாக்கு கத்திரிக்காய் கொத்து தலைகீழாக இருக்கும். ஆதி ஜெகநாத் அன் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெகநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெகநாத் மகாராஜ் கி ஜெய், ஜெகநாத் மகாராஜ் கி ஜெய். இந்த வார்த்தைகளை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. உண்மையிலே நல்ல பக்தியாக இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களும் அந்த மாதிரியே சொல்லுங்கள். எப்படின்னா ஜெகநாதர், நாங்கள் ஃபஸ்ட்டு ஜெகநாதர் எங்களை தேடி வந்தார். 3 பேர் சேர்ந்துருக்கிற ஒரு குட்டி விக்கிரகமாக. இது வந்து யாரும் காட்ட மாட்டாங்க, ஆனால் நான் என் சாமி பூஜை அறையில் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு இப்படி வந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி போட்டியிலலாம் கலந்துக்கிறதுனால எனக்கு வந்து ஃபார்ச்சூன் ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அதில் நான் ஒரு இதில் வின் பண்ணேன். சில்வர் காயினில் ரத யாத்திரை உற்சவம்னு சொல்லிட்டு ரத யாத்திரை இதுன்றாங்க, அதை நான் காட்டுறேன். அதன் மூலமாக வந்தார். அப்படியே அவர் வந்து எங்கள் கூட வர எங்கள் ஆத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் அவரை வந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைம், அந்த கர்மா அதெல்லாம் இது நமக்கு வந்து நல்ல கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது,
அந்த அவரோட தரிசனம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை தேடி வந்தார். நாங்கள் அதே மாதிரி டிவியில் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக மதுரையில் இருக்கும் போதுலேருந்தே இந்த ஜெய் ஜெகநாத்னு சொல்லிட்டு கார்ட்டூன் சீரியல் வந்து பார்க்க ஆரம்பித்தோம். ஆஹா, பூரி ஜெகநாதரை பற்றி இப்படி போகோ டிவியில் போகுது. அப்படி அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இங்கே இந்த இடத்துக்கு வந்தவொடனே ஜெகநாதர் எங்களை தேடி வந்துட்டார். 2-3 ரூபத்தில் எங்களுக்கு தேடி வந்துட்டார். சீக்கிரம் அவர் கோவிலுக்கு போகணும், அந்த பாக்கியம் கிடைக்கணும். எல்லோரும் கண்டிப்பாக பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக அவரை பற்றின இதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு இதுலேயும் கொஞ்சம் இது சொல்கிறேன். நான் எல்லாருக்கும் பொறுமை இருக்காது சமையல் வீடியோ ப்ளஸ் வந்து சுவாமி இதையும் தெரிஞ்சுக்கிறது வந்து நான் என்ன சொல்கிறது தப்பு இல்லை. நல்ல கர்மா இருந்தால் தான் அது நான் எனக்கு சொல்ல வைக்கும், உங்களை கேட்க வைக்கும். உண்மையிலே கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அதாவது பூரி ஜெகநாதரோடைய ஐதீகம், அவரை தரிசனம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஏங்கினோம்னா அவர் நம்மளை தேடி வருவார். இது நிதர்சனமான உண்மை. இந்த கொத்து ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அதுக்கு மீன்வைல் இப்போ ஆடி வெள்ளிக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் நான். ஆனால் நைவேத்தியத்துக்கு வந்து நான் இந்த உலர் திராட்சை கல்கண்டு இந்த மாதிரி தான் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். வடை தட்டி பாயசம் பண்ணணும். நான் என்ன பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறேன்றதை வந்து உங்களுக்கு நான் ஆடி வெள்ளி பார்ட் 2 விளாக் இதுலேயே வந்து பார்ட் 2ல் வந்து ஜெகநாதருடைய அந்த ஃபஸ்ட்டு இதையும் என்ன நைவேத்தியம் பண்ணேன்றதை அந்த பாயசத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த கத்திரிக்காய் கொத்து ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் பூரி ஜெகநாதருடைய அருள் கிடைக்கட்டும். ஜெய் ஜெகநாத். இதுவரை நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து ஃப்ரைடே விலாக் தான், ஃப்ரைடேயில் ஷூட் பண்ணது தான். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு நேற்றோட இது மிச்ச பாதி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது ஆடி வெள்ளிக்காக ப்ரிப்பரேஷனும் சரி, மதிய லஞ்சுக்கு வந்து அம்மா ஊற போட்டிருந்தாலே அந்த பட்டாணியில் தான் இந்த ரகடா சட்குங்குனி மாதிரி ரெடி பண்ணியிருந்தா. ஸோ அம்மா வந்து வெசல் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த பழைய கோலத்தை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம மறுநாள் வந்து புது கோலம் போட முடியும் இல்லையா. ஸோ அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பத்தி சாம்பிராணியோடது அந்த குச்சி எல்லாத்தையும் தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் குப்பையில் எடுத்து போட்டுட்டு அந்த சாம்பலை மட்டும் சிங்கில் போட்டுடலாம். ஏன்னா மற்ற இடத்துல பறந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப அந்த இது அது என்ன அலர்ஜி ஆகும். அந்த திரி இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு விளக்கு வந்து தேய்க்கிறதுக்காக நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் எடுத்து கொடுத்து. இப்போ விளக்கு தேய்ச்சதுக்கப்புறம் அதை உடனே தொடச்சிடணும், இல்லாட்டி அது கலர் மாறிடும். எல்லாத்தையும் தொடச்சி பொட்டு வச்சு திரி போட்டு அதை எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா. ஏன்னா எப்போவுமே ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் விளக்கு தேய்க்கிறது வழக்கம். அதுலேயும் வந்து இந்த ஃப்ரைடே வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆடி 1 ஆடியோட முதல் வெள்ளி அப்படிங்கிறனால நம்ம எல்லாமே கரெக்டாக கிரமமாக பண்ணணும் இல்லையா. ஸோ இது வந்து மறுநாள் ஃப்ரைடே மார்னிங் அம்மா வாஸ் தெளித்து எல்லாம் ரெடி பண்ணி மனை போட்டு கோலம் போட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அடுப்பு ஆப்வியஸ்லி நம்ம நைட் தொடச்சி வச்சுருவோம். தென் இது வந்து அம்மா வியர் பண்ண போகிற சாரீ வரமகாலட்சுமியில் வாங்கினது. ஷார்ட்ஸில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன், அங்கே உள்ள சாரீஸ் நிறையது காட்டன் சாரீஸ் 1000 ரூபீஸ்க்குள்ளேயே நிறைய அவைலபிளாக இருக்கும். இதுவும் 979 தான். ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி நல்ல நாள் கிழமை அன்னைக்கெல்லாம் நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். அதாவது அம்மா மெயினாக இது வந்து நமக்கு தசு புசுன்னு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி காரணத்துக்காக தான் செலக்ட் பண்ணியிருந்தா. ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்லியிருந்தா. இப்போ வந்து இந்த இடம் எல்லாமே மறுநாள் தான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் மறுநாள் தான் கோலம் போடுறது. கோலம் வந்து நான் தான் போட்டு தருவேன், எனக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். குழந்தை போட்ட கோலத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாசலில் அம்மா தான் போட்டேன். எனக்கு இந்த கோலம் அம்மா வந்து சொல்லி கொடுத்தா. முதல்ல எனக்கு ரொம்ப வராது, இப்போ தான் கொஞ்சம் பழகியிருக்கேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே அந்த இடத்துல 1.5 வண்டி பருத்தியாச்சு. இந்த புடவை வந்து வரமகாலட்சுமி போய் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம்ல, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எடுத்த புடவை தான். இன்றைக்கி புது சொக்கா கட்டின்னு இருக்கோம். குழந்தைக்கும் புது சொக்கா போட்டுருக்கா. உங்களுக்கு நான் காட்டுறேன். புது சொக்கா அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைக்கு மீஷோவில் வாங்கினது தான் இது.
நல்ல பியூர் காட்டன். எனக்கு காட்டன் தான் எனக்கு. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே தசு புசுன்னு பயங்கரமாக இருக்கும். இந்த வெயில் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். சாதாரணமாகவே ரொம்ப வேர்க்கும். அதனால காட்டன் தான் எங்கள் 2 பேருக்குமே ஒத்துக்கும். ஸோ அந்த கவுன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஜெகநாதருக்கு ரத யாத்திரை. ஆனால் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். இது வந்து கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆச்சு என் கல்யாணத்துக்கு. எங்கள் அம்மா எனக்கு வந்து போட்ட ஜிமிக்கி கல் தோடு இதுவும் தான் போட்டேன். நான் இதுக்கு பேரா இருக்கட்டும்னு ஒரு தோடு மதுரையில் வாங்கினேன் பாலகோபாலன் ஜுவல்லர்ஸில். இந்த ஜிமிக்கி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிரியம். இது கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக இப்போ போட முடியாமல் அது வந்து அந்து இருந்தது. நல்ல வேளை சங்கிலியும் கிடச்சிருச்சு, அது இருந்தது. அதை அப்படியே கொஞ்சம் மாட்டி இது பண்ணி பொத்துனாப்பில் வச்சுக்கணும்னு நான் போட்டுருக்கேன். அப்பப்போ 4 கிழமையில மட்டும் எடுத்து போட்டுக்கணும், மற்றபடி பத்திரமா வச்சுக்கணும். இது அப்படியே ஞாபகமாக பாட்டியோட ஆசீர்வாதம் குழந்தைக்கு கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். நான் அவள் போட்டுக்கிறாளோ இல்லையா, பாட்டியோட ஆசீர்வாதம் அவள் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டானது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இது கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக நான் போடாமல் வச்சுருந்தேன். நான் இப்போ தான் போய் ஜிஆர்டியில் அதை மாட்டி இது பண்ணி சரி பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுப்போம். உயிர் கொடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுருக்கேன் நான். இது பயங்கர வெயிட்டு. இந்த ஜிமிக்கி மட்டுமே 1 பவுனு. அது என்ன சொல்கிறது, என் முகத்துக்கு வந்து இப்படி பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இது பெருசாக இருக்காது, கனமாக இருக்கும். அந்த டிசைன், இந்த மாதிரி டிசைன் இப்போ வராது. அழகாக இருக்கும், அப்படியே ஏதோ பூ மலர்ந்த பூ மாதிரி இருக்கும். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அம்மா வந்து பூரி ஜெகநாதரை பற்றி சொல்ல போகிறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னென்ன சொல்ல போகிறான்னா, ஃபஸ்ட்டு பூரி ஜெகநாதர் அவரோட வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில், நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலில் பல அதிசயமான விஷயங்கள், இயற்கைக்கு மாறான இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரத யாத்திரையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா ரத யாத்திரை வெறும் ஜஸ்ட் ஒரு டே நடக்கிறதில்ல, இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஜேர்னி மாதிரி. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது. ப்ளஸ் நப கலேபரா, இது ரொம்பவே மனசுக்கு நம்ம யோசித்தோம்னா கஷ்டமான விஷயம். ஆனால் இதுவும் ஒரு சடங்கு தான். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அம்மா, நம்ம சார் தாம்னு சொல்லுவோம்ல, அது என்னென்ன? ஃபஸ்ட்டு சார் தாம்னா என்னன்னு சொல்லு. சார்னா 4, தாம்னா இருப்பிடம். அதாவது இறைவன் வந்து இந்த 4 இடத்துலையும் கம்பல்சரி கண்டிப்பாக இருப்பார். எங்கன்னா பூரியில் வந்து 56 வகையான உணவை டேஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருப்பார். பூரியில் இருக்கிறவா யாரும் பட்னியாக இருக்க மாட்டா. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் அங்கே. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஸ்நானம், குளிக்கிறதுக்காக வருவார். அதே மாதிரி பத்ரிநாத்தில் தியானம் பண்ணுவார். அதே மாதிரி துவாரகால வந்து ஓய்வு எடுப்பார். கிருஷ்ணரா இருந்து. ஆமாம், பெருமாள் கிருஷ்ணர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம ஜெகநாதர், நம்ம ஃபேவரட் வந்து ஜெகநாதர் தான். சரி, இப்போ அவருடைய அந்த 2 கண்கள் வந்து எங்கள் இதயத்தில் அப்படி பதிஞ்சிருச்சு. என்ன சொல்கிறது, அவர் பண்ண மிராக்கிள் தான் இதெல்லாம். ஆமாம், ஜெகநாதரை வந்து உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அதை பற்றின இது தெரியும். இப்போ வந்து ஜெகநாதரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம்னா, நமக்கு வந்து சொல்லுவாங்களாமா, அது வந்து ஒரு மலைஜாதி சம்மந்தப்பட்டது. அதாவது ஒரு கிராமம், ரொம்ப அந்த இதில் காட்டில் இருப்பாள், அங்கே உள்ள இதை ரிலேட்டடானதுங்கிறது மாதிரி இது வந்து சம்மந்தப்பட்டது. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விஸ்வாவசுன்னு ஒரு பழங்குடியினர் தலைவர் தான் வந்து ரகசியமாக நீல மாதவா, அதாவது ப்ளூ ஸ்டோன் அப்படிங்கிற நம்ம பெருமாள் தான் அவங்கள ரகசியமாக வணங்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா ஒரு கோயில் மாதிரி. அது அவளுக்கு மட்டும் தெரிஞ்ச இடம் தானே. அவளுக்கு மட்டும் பகவான் வந்து காட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ இதை பற்றி ரகசியமாக, ஏன்னா நம்ம பேர்லாம் வந்து தப்பாக சொல்லியிருக்கூடாது. ஸோ அதனால் கூகுளில் வந்து இது எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த கதையை நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். அதாவது கதை கிடையாது, நிஜம்தான். இதை நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கோம். ஆனால் சில பேர்லாம் வந்து நம்ம மறந்துடுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நீல மாதவா வந்து ரகசியமாக வணங்கிட்டு இருந்தனால இப்போ இந்த விஷயம் வந்து என்னென்னா, நம்ம இவங்க கிங் இந்திரத்யும்னா அப்படிங்கிற மாலவ நாட்டை சேர்ந்த அந்த அரசர் வந்து என்ன பண்ணார்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோடனே நானும் அந்த நீல மாதவரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், நம்ம கண்ணுக்கும் அவர் காட்சி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அந்த அவரோட நாட்டை சேர்ந்த அந்த ப்ரீஸ்ட், அந்த பூஜாரியை வந்து வித்யாபதிங்கிறவரை வந்து அதை தேடி அந்த ப்ளூ ஸ்டோன்டு அந்த நீல மாதவரை வந்து தேடி அவர் பார்க்க தேடி கண்டுபிடிச்சு
அதை பற்றின விவரத்தை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பியிருந்தார். ஆனால் வித்யாபதி என்ன ஆச்சுன்னா அந்த காட்டுக்கு போன இடத்துல அங்கே உள்ள அந்த அந்த பழங்குடியினரோட தலைவரோட மகள் அவங்கள வந்து கல்யாணம் அங்கே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அங்கேயே இருந்துட்டார். ஸோ அதை பற்றின தகவல் வந்து இவங்களுக்கு ராஜாவுக்கு வந்து தெரிய வர, ஸோ அந்த ராஜா வந்து அதை தேடி அவரும் அந்த காட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த கடவுள் நீலமாதவர் வந்து மறைஞ்சிட்டார் அங்கே. இப்போ வந்து என்னன்னா மலையில் வந்து கும்பிடுற அந்த இடத்துல அவர் இல்லை. அதாவது அந்த காட்டுவாசி தலைவருக்கு வந்து காட்சி கொடுக்குற அந்த நீலமாத கடவுள் வந்து ராஜா கண்ணுக்கு தெரியல. அவர் போய் பார்த்த இடத்துல அந்த நேரத்தில் இல்லை. ஸோ ராஜா வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப மனமுடைஞ்சு அவர் வந்து நதிக்கரையில் உட்கார்ந்துருந்தப்ப அவருக்கு வந்து அசிரீரி வந்து சொல்லுச்சு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மரக்கட்டையாக அந்த பூரி கரை இருக்குல்ல, அந்த பூரி கடற்கரையில் வந்து உனக்கு கிடைப்பேன், அதை வச்ச நீ ஒரு விஸ்வகர்மா வச்சு விஸ்வகர்மா, அதாவது இல்லை விஸ்வகர்மா தான் வந்து, அதாவது நம்ம இவங்களோட தலைவர் தெய்வம் இருக்கார்ல ஆசாரி, அந்த இது செய்கிறவங்களோட அந்த கடவுள் தான் விஸ்வகர்மா. அவரை வச்சு தான் வந்து நீ வந்து என்னோட சிலையை நீ வந்து செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு 21 நாள் வந்து அந்த மாதிரி அரண்மனையில் அந்த அதே மாதிரி என்னன்னா விஷயம் என்னன்னா அந்த கட்டை அவருக்கு அதே மாதிரி கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து தேவதாரு மரம்னு நினைக்கிறேன், அந்த மரத்து கட்டையை வச்சு அவர் வந்து இவரோட சிலையை செய்யறதுக்கு விஸ்வகர்மாவையும் கூப்பிட்டு வச்சுட்டாங்க. ஆமா 3 பேர், பாலபத்ரர், சுபத்ரா, ஜெகநாதர், 3 பேரோட செய்யணும். அதாவது பாலபத்ரன்றது இவருடைய அண்ணா பல்ராம், சுபத்ரான்றது வந்து நம்ம பார்வதி தேவி பெருமாளோடைய தங்க. அதாவது அந்த சுபத்ரா அம்பாளை வந்து பாதுகாக்கிறது தான் இவ 2 பேரோட வேலையே. இது அவ்வளவு பிரியம் கூட பிறந்த சகோதரி மேல, அது வந்து நம்மளும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறது தான் இந்த இது. அதாவது சகோதரத்துவம் இருக்கணும் அப்படின்றத தாத்பரியத்தை சொல்கிறது தான் இந்த இது. அதே மாதிரி இந்த கோவிலில் விமலா தேவின்னு இருக்கு, அது மகாலட்சுமி. அந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் அந்த கோபுரம் அந்த மேலே ஒரு இடத்துல இருக்கும், அந்த இதில் வந்து ஒரு புடவை அடிக்கடி சாத்தி மாலையெல்லாம் இது பண்ணி அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து மகாலட்சுமி தாய் தான். மகாலட்சுமிக்கு தனி சன்னதி இருக்குது. இதில் என்னென்னா நம்ம இப்போ சாதாரணமாக தனித்தனி சன்னதி தான் இருக்கும், சில இதெல்லாம் வந்து உமாச்சியோட சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இதில் இந்த பூரி ஜெகநாதரை பொறுத்த வரைக்கும் ஜெகநாதர், பாலபத்ரர், சுபத்ரா 3 பேர் தான் முக்கியங்கிறனால மகாலட்சுமிக்கு தனி சன்னதி, அவங்களுக்கு தனியாக பூஜை, அவங்களுக்கு உண்டான சம்பிரதாயம் இதெல்லாம் நடக்கும். ஸோ இதே கோவிலில் இருக்கா, தனி கோவிலில் இருக்கா அது இன்னும் தெரியல, நான் வேணா பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நான் இப்போ என்னென்னா இந்த 21 நாள் வந்து அரண்மனையில் வந்து வேலை நடக்குது. ஆனால் ராஜாவோட மனைவிக்கு வந்து ராணிக்கு வந்து அது வந்து என்னதான் நடக்குது என்னன்னா அவர் வந்து விஸ்வகர்மா சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து நான் 21 நாள் வரைக்கும் என்னைய பார்க்கக்கூடாது, இந்த கதவை திறக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நானே வெளியே வருவேன், அப்போ நீங்கள் வந்து பார்த்தா போடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாள். ஆனால் அந்த ராஜாவோட மனைவிக்கு அவங்களோட தொல்லை தாங்க முடியாம படக்குன்னு கதவை திறந்துருவாங்க. 14வது நாள்லேயே கதவை திறந்துருவாங்க. கதவை திறந்ததுல தான் அது வந்து ஃபினிஷிங் இல்லாமல் கை இப்படி நீட்டின மாதிரியே லீலை தான். பூரி ஜெகநாதர் இப்படி தான் அமையணும். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பூரி ஜெகநாதர் இப்படி இருக்கிறதுக்கான காரணமே அதனால தான். பாதியிலே அந்த கதவை திறந்தனால, ஏன்னா கதவை திறந்துக்கக்கூடாது, 21 நாள் முழுமையாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அதாவது விஸ்வகர்மா வந்து கண்டிஷன் போட்டிருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து பெண்கள்னாலே ஒரு விஷயம், நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஆனால் முழுமையாக தெரியலைன்னா அது தெரிகிற வரைக்கும் நமக்கு ரொம்ப தான் இருக்கும். அதுக்கு ப்ரூஃபாக அவங்க படக்குன்னு கதவை திறந்து இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து எப்படின்னா நம்ம வந்து பாலபத்ரருக்கும் சரி ஜெகநாதருக்கும் சரி அவங்க முகம், உடம்பு, கையுமே முழுமையடையாமல் கை நீட்டின மாதிரி ஒரு இது மட்டும் தான் இருக்கும். ஆனால் சுபத்ரா தேவிக்கு அது கூட கிடையாது, முகம் உடம்பு மட்டும்தான், கையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம ஜெகநாதர், சுபத்ரா, பாலபத்ரர் உருவான கதை. அது உருவானது என்ன, அந்த மாதிரி அவதாரம் எடுத்த கதை. ஸோ இப்படி இவ்வளோதான் இவங்க இது பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம பூரி ஜெகநாதர் கோயிலையும் போய் பார்த்தோம்னா இது எங்கே பார்த்தாலும் ஜெகநாதர்னா இப்படி தான் பார்க்குறதுக்கு இருப்பாங்க. நான் அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு வீடியோவில் பேசிகிட்டு இருக்கும்போது அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் அதே மாதிரி நான் எனக்கு ஜெகநாதர் இன்னொரு ரூபத்துலேயும் தேடி வந்தான்னு சொன்னேன்ல, அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ இந்த ஜெகநாதர் வந்து பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, பெரிய வட்ட கண்களுடைய நம்ம பெருமாள் வந்து மூக்குத்தி அணிஞ்சிருப்பார்.
அதுதான் இங்கே உள்ள விசேஷம். ஆனால் இவர் வந்து பார்த்தோம்னா நமக்கு தங்க நகை போட்டிருக்க மாட்டார், மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டிருப்பார். அதில் வந்து அவரோட மூக்குத்தி அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி அவர் கண்ணு தான் ஹைலைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த வட்ட கண்ணு தான், பெரிய கண்ணு தான். அந்த கண்ணை வச்சு தான் நம்ம எல்லாரையுமே பாதுகாக்கிறது, வழி நடத்துறது எல்லாமே. ஜெகநாத சுவாமி நயன பத்தகாமி பவத்துமேன்னு சொல்லுவாங்க. இந்த கண்களால் எங்களை வழி நடத்துங்க, எங்களை நல்வழிப்படுத்துங்க, எங்களை வந்து பாதுகாத்து ரக்ஷிங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஸ்லோகம் அர்த்தம். அதே மாதிரி நீலாச்சல் நிவாசாய நித்யாய பரமாத்மனே பாலபத்ர சுபத்ராபியாம் ஜெகநாதாயத்தே நமக, இதுவும் ஒரு ஸ்லோகம். இது எல்லாமே நான் டெக்ஸ்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுறேன். சின்ன சின்ன இந்த ரெண்டு வரி நம்ம சொன்னாலுமே ஒரு வார்த்தை ஜெய் ஜெகநாத்னு சொன்னாலே அவர் வரதான் போகிறாரு. ஸோ எடுத்துட்டியா? ஜெகநாதர் தேடி வந்தார் சொன்னேன், நீ பாருங்க. பாலபத்ர சுபத்ரா ஜெகநாதர் 3 பேர் இருக்காங்க பாருங்க. ரத யாத்திரைக்கு கஸ்டமைஸ்டு பண்ணி பார்ட்டியூனிங் எனக்கு அனுப்புறது. நானும் 11 மீட்டர் இங்கே ஓம்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பாலபத்ர சுபத்ரா குட்டி, ஜெகநாதர் குட்டி, 3 குட்டி இருக்காங்க, செல்ல குட்டி. உங்கள் பிரியமான ஜெகன்